பாஜகவுடன் கூட்டணியில் இருக்க பிரதமர் மோடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமாக நிர்வாகி கௌதமன் கட்சியில் இருந்து விலகியிருக்கிறார். பிரதமர் மோடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமாக நிர்வாகி கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார். மாநில தேர்தல் முறையீட்டு குழுவில் இருந்தவர். கூட்டணி கட்சியான பாஜகவின் செயல்பாடுகள், அதன் தேர்தல் அறிக்கை, அணுகுமுறையில் விருப்பமில்லாத காரணத்தினால் மோடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமாக நிர்வாகி கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் மோடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமாகவிலிருந்து நிர்வாகி கௌதமன் விலகியிருக்கிறார். தமாகவின் தேர்தல் பொறுப்பாளராகவும் இவர் இருந்த நிலையில் தற்போது பிரதமர் மோடியின் பேச்சு, தேர்தல் அறிக்கை, அணுகுமுறையில் எல்லாம் ஜனநாயகத்திற்கு எதிராக இருப்பதாக தெரிவித்து தமாக கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார். நாட்டு மக்கள் மனங்களில் வேற்றுமையை விதைக்கக்கூடிய வகையில் பிரதமர் பேசுவதாகவும் அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். மாநில தேர்தல் முறையீட்டு குழு உறுப்பினராகவும் நாமக்கல் மாவட்ட தமாக தேர்தல் பொறுப்பாளராகவும் உள்ள கௌதமன் அக்கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார். தகவல்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமாக கட்சியின் ஒரு நிர்வாகி பிரதமர் மோடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார். அவர் என்னென்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்? நிச்சயமாக தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்ததற்காகவும் மோடியினுடைய வெறுப்பு பேச்சுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநில நிர்வாகி அந்த கட்சியில் இருந்து வெளியேறுவதாக தனது ராஜினாமா கடிதத்தை அளித்திருப்பதுதான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநில தேர்தல் முறையீட்டு குழு உறுப்பினராகவும் நாமக்கல், கரூர், திருப்பூர் மாவட்டங்களுடைய தமாக தேர்தல் பொறுப்பாளராகவும் பணியாற்றி வந்தவர் ஈரோட்டைச் சேர்ந்த கௌதமன். இவர்தான் தற்பொழுது தமாகவில் இருந்து வெளியேறுவதாக தற்பொழுது அறிவித்திருக்கின்றார். காங்கிரஸ் அதாவது கல்லூரி காலத்திலிருந்தே காங்கிரஸில் உறுப்பினராக இருந்து வந்த அவர் அதற்கு பிறகாக ஜி.கே. வாசனுடனான தமிழ் மாநில காங்கிரஸில் பயணித்து வந்தார். அதில் கூட்டணி கட்சியான பாஜகவினுடைய செயல்பாடுகள் மற்றும் அதனுடைய தேர்தல் அறிக்கை, பாஜகவினுடைய அணுகுமுறை, இவையெல்லாம் ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த நாட்டு மக்களினுடைய மனங்களில் வேற்றுமையை ஏற்படுத்தும் ஆபத்தான அரசியல் செயல்பாடுகளாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். சாமானியர்களுக்கு எதிரான செயல்பாடுகளாக பாஜகவினுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன, தேசியமயமாக்கலுக்கு எதிரான செயல்பாடுகளாக இருக்கின்றன. இவையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதில் தொடர்ந்து செயல்பட முடியாத ஒரு வேதனையான சூழ்நிலையை இருப்பதாக கூறித்தான் தன்னுடைய பதவியை அதிலிருந்து ராஜினாமா செய்து அந்த கட்சியிலிருந்தே வெளியேற்றி இருக்கின்றார். இது மட்டும் இல்லாமல் ஒரு பிரதமர் எப்படி பேச வேண்டும் என்ற ஒரு நெறிமுறை இல்லாத மோடியை கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னையே ஒரு கடவுள் அவதாரமாக மாய தோற்றத்தை நம்பக்கூடிய ஒரு பிரதமரை, அதே போல் இந்தியாவில் உள்ள ஒரு மணிப்பூர்ல ஏற்பட்ட கலவரத்தின் போது கண்டுகொள்ளாமல், அதே போல குஜராத்தில் பில்கிஸ் பானுவுக்கு அநீதி இழைத்த குற்றவாளிகளை விடுதலை செய்து கொண்டாடியவர்களை, ஆண்டு கணக்கில் போராடக்கூடிய விவசாயிகளை கண்டுகொள்ளாத பிரதமர் மற்றும் பாஜகவினரை கூட்டணி கட்சியாக அங்கம் வகிக்கக்கூடிய தமாகவில் தன்னால் தொடர இயலவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போல தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பேரிடர் காலத்தில் தமிழக மக்களுக்கும் உதவாத ஒருவரை மனசாட்சி உள்ளவர்களால் ஏற்க முடியாத ஒரு சூழலில் தன்னால் இந்த கட்சியிலும் தொடர்ச்சியாக அந்த கூட்டணியிலும் இருந்து செயல்பட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். தேர்தலின் போதே தனது இந்த நிலைப்பாட்டை அறிவித்திருக்கலாம். ஆனால் அந்த ஈரோடு தொகுதியில் போட்டியிட்ட விஜயகுமார் தன்னுடைய நண்பர் என்பதாலும் அவருக்கு எதிராக செயல்பட முடியாத ஒரு காரணத்தினாலும் தேர்தல் முடிந்ததற்கு பிறகாக தற்பொழுது இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகவும் அவர் தனது அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கின்றார். தமாகவினுடைய ஒரு மாநில நிர்வாகி கூட்டணி கட்சியான பாஜகவினுடைய செயல்பாடுகள், பிரதமரினுடைய பேச்சுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது அந்த கட்சியிலிருந்து வெளியேறி இருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.